ஹாய், ஆதர்ஸ் வீடியோவில் இன்றைக்கி நம்ம கடவுள் இந்த பூமியை எப்படி படைச்சாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல கடவுள் வானத்தையும் பூமியையும் உண்டாக்குகிறாரு. அப்போ இந்த பூமி உருவமற்றதாகவும் வெறுமையாகவும் இருக்குது. ஆனால் நீரினால் நிறைந்திருந்தது அப்படின்னு இருக்குது. உருவமற்றதுன்னா அதுக்குன்னு ஒரு நல்ல சேஃப் கிடையாது. வெறுமைனா ஒரு உயிரினம், புல் பூண்டு செடி கொடி பூச்சிகள் மரங்கள் விலங்குகள் எதுவுமே கிடையாது, வெறுமையாக இருக்குது. அப்போ முதல் நாள் நிறைவடையுது. முதல் நாள் கடவுள் இதை மட்டும்தான் படைக்கிறாரு. அடுத்து இரண்டாம் நாள் நீர்த்திரளுக்கிடையே வானம் தோன்றட்டும்னு சொல்கிறாரு. அந்த வானம் மேலே இருக்கிற நீரையும் கீழே இருக்கிற நீரையும் ரெண்டாக பிரிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பூமியில் நீர் தனியாகுது, வானத்துக்கு மேலே உள்ள நீர் மேலே இருக்குது. மூன்றாம் நாள் நீரெல்லாம் ஒரு இடத்துல சேரட்டும், உலர்ந்த தரை உருவாகட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அவ்விதமே உருவாகுது. அடுத்து அந்த உலர்ந்த தரையில் புல் மரம் எல்லாம் முளைக்கட்டும் அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு. மூன்றாம் நாள் நிறைவடையுது. அடுத்து நான்காம் நாள் பகல் ஆள்றதுக்கு சூரியனையும் இரவை ஆள்றதுக்கு சந்திரனையும் அப்புறம் நட்சத்திரங்கள் இன்னும் ஒளி பிளம்புகள் எல்லாவற்றையும் கடவுள் படைக்கிறார். அடுத்து ஐந்தாம் நாள் இந்த நீருக்குள்ளே வாழக்கூடிய மீன்கள் எல்லா வகை உயிரினங்களும் உருவாகட்டும்னு சொல்கிறாரு. இந்த வானத்தில் பறக்கக்கூடிய எல்லா விதமான பறவைகளும் உருவாகட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஐந்தாம் நாளும் முடிவடையுது. ஆறாம் நாள் கால்நடைகள், இந்த காட்டு விலங்குகள் வீட்டு விலங்குகள் எல்லா விலங்குகளும் உருவாகட்டும் அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு. அவ்விதமே உருவாகுது. அதுக்கடுத்து கடவுள் ஆதாமை படைக்கிறாரு முதல்ல. அப்புறம் ஆதாம் கிட்டேருந்து ஏவாளையும் படைக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரையும் ஏதேன் தோட்டத்தில் விட்டு அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் பழங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிட்டு இந்த பூமியை ஆளுங்க அப்படின்னு சொல்லி கடவுள் ஆசீர்வதிச்சு அவங்க கையில். இன்றைக்கி இவ்வளோ போதும். தொடர்ந்து வரக்கூடிய வீடியோவில் கடவுள் எப்படி இவங்களை வழி நடத்துகிறாரு, உங்களோட ஜென்ரேஷன் எப்படி இந்த வேர்ல்டில் பெருசாகுது அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து பார்க்கலாம்.